ஸ்டார்ட். ஓகே, உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு ஜென்ஏ இன்கார்பரேட் பண்ணுங்கிறது இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. தென் அதோட ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம டிஃபைன் மட்டும் பண்ணுறோம். எம்பத்தைஸ் பண்ணிவிட்டு டிஃபைனோடு இருக்கும். ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க? டிக்கெட் கிளாசிஃபிகேஷன் அது வந்து சிசிடிவி யூஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா வந்துட்டு அது டூல் மாதிரி தான். இன்ஸ்டாகிராம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக டூல் யூஸ் பண்ணி அது வந்து அவுட்புட் காட்டுற மாதிரி ப்ராஜெக்ட் அவுட்புட் காட்டணும். இந்த ஆட்டோமேட்டிக் டிக்கெட் கிளாசிஃபிகேஷன் என்னென்னா, இப்போ ஐடியில் வந்து இஷ்யூ குவரி ரைஸ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு மேனேஜருக்கான குவரியா இல்லை ஹெச்ஆருக்கான குவரியான்ட்டு வந்துட்டு இல்லை இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கானதான் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணி கொடுக்குறதுலாம் வந்துட்டு ப்ராஜெக்ட். இப்போ அந்த லிட்ரேச்சர் சர்வே என்ன பண்ணுவாங்க? இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஐடென்டிஃபை? இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஐகாம் ஐடி. ஓகே, ஆல்ரெடி அப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குது? சிமிலராக எம்எல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ஏஐ இன்டெகிரேட் பண்ணி பண்ணுறது மாதிரி. ஸோ அதே வந்து கிளாஸிஃபை பண்ணி அதே வந்து சால்வ் பண்ணுறோம். அது ஃபேஸ் 2ல் பண்ணலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எம்எல் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண அப்ளிகேஷனில் என்னென்ன ட்ராபேக்ஸ் சர்வே பண்ணியிருக்காங்க? மேம் இப்போ வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங் தான் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிளாஸிஃபிகேஷனுக்கு மேனுவல் டெஸ்டிங் பண்ணுவாங்க, குவரிஸ் வந்து ரைஸ் பண்ணும்போது. ஆனால் இது வந்து ஆட்டோமேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அப்ளிகேஷன் சொன்ன மாதிரி நம்ம ஸ்ட்ரீம் ரேட்டு பைன் கூட இந்த மாதிரி சில எம்பிடிங்ஸ் வெக்டர் எம்பிடிங்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறோம். ஆட்டோமேட் பண்ணும்போது குவரி வந்து யூஸர் ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டாக அது வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டாக, ஐடி டிபார்ட்மெண்ட்டாக, இல்லை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டாக அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துரும். நம்ம ஹியூமனோட வேலை அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஓகே, நீங்கள் யாராச்சும் கிட்ட அப்ரோச் பண்ணி நீங்கள் அந்த ஃபீட்பேக்ஸ் மட்டும் வாங்கியிருக்கீங்களா? ஃபீட்பேக்ஸ் வாங்கியிருக்கோம். அது இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் வந்து காம்ப்ளெக்ஸாக இது வந்து கொஞ்சம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற காம்ப்ளெக்ஸாக நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஃபெசிலிட்டேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி இருக்கிறது இம்ப்ளிமெண்டேஷனில் நீ கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷனில் நீ கொஞ்சம் நல்லா கொண்டு வரணும். இம்ப்ளிமெண்டேஷன்னா அது டெவலப்பர் சைட்லேயும் தான் வரும், அவங்க எண்ட் யூசர் சைட்லேயும் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ். ஆமாம், இது வந்து டெவலப்மெண்ட்டில் எந்த இஷ்யூ வரும்னு கேட்டிங்கன்னா, லார்ஜ் நம்ம வந்து பெரிய வால்யூமில் பெரிய எம்என்சிக்கில் போகும்போது இந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லா பக்கமே பக் இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இது வந்துட்டு ப்ராஜெக்ட் எந்த ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணேன். எவ்வளோ முடிச்சுட்டீங்க? நமக்கு ஒரு 60% ஆஃப் தி ஃப்ரண்ட் எண்ட், அதுக்கப்புறம் உள்ள பண்ணுற ஆட்டோமேஷனில் கொஞ்சம் பேக்கில் வரும். என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் ஆல்ரெடி இருந்ததை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க? கான்செப்ட் வந்து ஸ்ட்ரெயின் ஓகே, கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் லைட்டு டூல்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து வெப்சைட் டூல் மாதிரி தான். அப்புறம் வந்துட்டு பைன் டூல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எம்எல் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குன்னா வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இருக்க டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணி அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி. ஆல்ரெடி டேட்டா செட்ஸ் எங்கேருந்து கலெக்ட் பண்ணீங்க? ஆல்ரெடி சர்வேல எடுத்துருக்கோம். அந்த டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க. என்ன மாதிரி யூஸ் பண்ண queries? டூல்ஸ் எல்லாமே என்ன மாதிரி குவரியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க ஐடி கம்பெனியில், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சர்வே எடுத்து நாங்கள் ஆல்ரெடி எம்எல் மாடல் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். ட்ரெயின் பண்ணி ஒரு வேளை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம், இல்லைன்னா வந்துட்டு மேனுவலாக ஆன்சர் பண்ணுறோம். அப்போ மட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க. இது யாராச்சும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமேலே நீங்கள் சர்வர் எடுத்த கம்பெனிஸே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்க. காந்திபுரத்தில் ஒரு கம்பெனி கொடுத்துருக்கோம். இந்த டேட்டா செட்லாம் பார்த்தீங்கன்னா கேக்லுங்கிற வெப்சைட்லேருந்து எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கும் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பில் வந்து அதை ப்ரொசீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஏன்னா டிப்ளாய் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கொடுக்குற இடத்துல ப்ரீவியஸாக சொன்னால் அந்த எம்எல் யூஸ் பண்ண டெக்னிக் யூஸ் பண்ண கம்பெனிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அங்கே அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஏன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தான் புதுசாக யூஸ் பண்ணுறதுல என்னென்ன ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க, என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இன்னும் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் புதுசாக போய் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா தே ஆர் நியூ, அவங்க அனலைஸ் பண்ணுறதுக்கே டைம் ஆகும் இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ரோச் பண்ணுறது அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் மெஷர் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ.